தோசைங்க. நீங்க நல்லா இருக்கு, நாங்க தோசை. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ வச்சு ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பொட்டேட்டோ வந்து 1 kg எடுத்துக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கருவேப்பிலை, கடுகு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயம், இது வந்து பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கோம். இது வந்து பெரிய தக்காளி 2 எடுத்துருக்கோம். எல்லாம் கலந்த குழம்பு மிளகாத்தூள், உப்பு, தண்ணி. இப்போ நம்ம சிம்பிளா வந்து வேக வைக்க போறோம். தாளிக்க கூடாது, வேக தான் வைக்கணும். இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ போட்டுக்கலாம். அடுத்து ஆனியன் போட்டுக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எல்லாம் கலந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளறிக்கலாம். நிறைய இருக்குன்னு பார்க்காதீங்க, கொஞ்சமாயிரும். இப்போ வந்து நல்லா கிளறிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து இதை வந்து வேக வைக்கணும். இப்போ நான் மூடி வச்சு விசில் வச்சுட்டு 3-5 விசிலோ வச்சுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வந்து வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விசில் எடுத்துங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்திருக்கு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம எந்த சாதத்துக்கு வேணால் சாப்பிடலாம். சாம்பார், ரசம், அப்புறம் தயிர் சாதம், ரொட்டி, பரோட்டா, நான் ரொட்டி, அப்புறம் வந்து லெமன் சோறு, புளி சோறு, தக்காளி சோறு, எல்லா சோறுக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து
உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கலாம். கேர்ஃபுல்லாக போடுங்க, கடுகு தெரிக்கும் லைட்டாக. இப்போ கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலாம் போடுங்க, கேர்ஃபுல்லாக போடுங்க. அடுத்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சள்தூள், லைட்டாக கிளறிக்கலாம். பார்த்து கிண்டுங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். இதில் போட்டுடலாம். பொறுமையாக போடுங்க. உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் நான் பேரண்ட்ஸோட ஹெல்ப் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாரும் தனியாக பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட சொல்லி நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு என்னென்ன டிஷ் பண்ணலான்னு எஸ்டே ஸ்மார்ட் கிச்சன் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த எண்ணெயில் வந்து கருவேப்பிலை கடுகுலாம் போடல, கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. நீங்களும் உங்கள் மம்மிட்டையோ இல்லை பாட்டிட்டையோ சொல்லி செஞ்சு பாருங்க, செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எஸ்டே ஸ்மார்ட் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் செஞ்ச பொட்டேட்டோ வந்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு கைஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்ஏ ஸ்மார்ட் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எஸ்ஏ ஸ்மார்ட் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.